சனிக்கிழமை பாவ அறிக்கை ஜெபம்ன்றான். வெள்ளிக்கிழமை நைட்டு செத்து போனா எங்க போவ நீ? சார் இங்கனுக்குள்ள ஒரு தம்மம் போட்டுட்டேன் பெட்டி கடையில, வீட்டுல போய் மன்னிப்பு கேட்கின்ற. வரவல லாரி அடிபட்டு செத்து போன எங்க போவ நீ? வீட்டுல போய் தான் நீ மன்னிப்பு கேட்க போற. இங்கனுக்குள்ளே செத்து போன எங்க போற? அப்ப பாவ மன்னிப்புன்றது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கேட்டு மன்னிக்கிறாருன்னு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு. ஆகவே பிரதான ஆசாரியன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். காலை எந்திரிச்ச உடனே நீங்க ஆண்டவரே உசுரை காப்பாத்துக்கப்பான்னு ஜெபிக்க கூடாது. பிரதான ஆசாரியன் மிகப்பெரிய வேலை நமக்காய் இரவும் பகலும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நம்ம வேலை ஃபுல்லா துதிக்கிறதுக்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்றென்றைக்கும் என் துதியை இயேசுவா 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 இயேசுவா. ஆமென். சோ நம்ம வேலை கை தட்டுறது தான். வாத்தியார் சிலம்பு சுத்தினா நீ கை தட்டணும். நீ போய் குறுக்க புந்து சிலம்பு கம்பு எடுக்கிறேன்னு சுத்திட்டு இருந்தேன்னா அடியாகி போயிடும். சோ பாருங்க, நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான் அவர் எல்லாவற்றையும் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. முடிச்சது மட்டுமல்ல, இன்றைக்கும் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். I am connected with his prayer. சோ ரெண்டாவது என்ன பண்றாராம்? டெய்லி உங்களை சாங்டிஃபை பண்றாராம். இந்த பிரதான ஆசாரியன் அடுத்த வேலை என்ன? எபிரேயர் 9:19. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளம் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது. இரத்தத்தினாலே சகலமும் சுத்திகரிக்கப்படும். பிதாவாய் தேவனை அடைவதற்கு இரத்தம் தேவையில்லை என்று ஒருவேளை பேசுகிற பிரசங்கங்கள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அன்பிற்கு இரத்தம் தேவையில்லை என்று சொன்னாலும் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு நமக்கு இரத்தம் தேவையா இருக்கிறது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம பேச வேண்டாம். பட் ஒன் திங், பிளட் இஸ் டூயிங் சம்திங். அது ஏதோ ஒரு வேலையை செய்யுது. அவர்கிட்ட ஒன்றும் செய்யலைன்னா கூட என்கிட்ட வேலை பார்க்குது. ஸோ ரத்தம் கொஞ்சம் கூட எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது. அப்ப வெளியில அந்த 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 ஆசாரியன் என்ன செய்வானா, உள்ள அந்த ரத்தத்தோட கூட எங்க போறான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறான். ஆமென் சொல்லுங்க. முதல் கூடாரம் எது? பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம் கிடையாது, பரிசுத்த ஸ்தலம். இரண்டாம் கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்யறான்? ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தில் பலி செலுத்தி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து, வருஷத்திற்கு ஒரு முறை, தினந்தோறும் நடப்பதல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை நுழைந்து பிதாவினிடத்தில் தன்னுடைய பாவங்களுக்காகவும் மற்றவருடைய பாவங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறான். பரிந்து பேசி முடிச்சுட்டு திரும்ப வெளியில அந்த ரத்தத்தோட ஜனங்கள் மேல இப்படி தெளிச்சுட்டு சொல்லுவானா, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பிதாவின் சமூகத்தில் இந்த ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னான். அவன் அந்த பிரதான ஆசாரியன் தான் ரத்தத்தை தெளிக்கிறான். இந்த ரத்தத்தை நாம் தெளிக்கவில்லை, ஆசாரியன் தெளிக்கிறான். அப்ப பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென் சொல்லுங்க. பிரதான ஆசாரியன் என்ன செய்யறான்? இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல தெளிக்கிறான். இங்க நம்மளை பத்தி சொல்லுது, நீங்கள் தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்துட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியன் உங்க மேல தன் ரத்தத்தை டெய்லி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ரத்தத்தை அவர் தினந்தோறும் உங்கள் மீது தெளித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் பைபிள் சொல்லுது, தெளிக்கப்படும் இடத்திற்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. சோ நீங்க ரத்தத்துல ஆண்டவரே என்னை கழுவுகிறேன், நான் தெளிக்கிறேன், இதெல்லாம் உன் வேலையே கிடையாது. இது ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வேலை. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இப்பவே உங்க மேல தெளிச்சுட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே நேத்து ஒருத்தர் ஏர்போர்ட்ல ஏத்தி விட போறேன். அவர் உள்ள போறப்ப அந்த மெயின்ல பாஸ்போர்ட் அக்கௌண்ட் உள்ள என்டர் ஆகிறோம்ல, அங்கனுக்குள்ளே இவங்க போட்டிருக்க ஏசி என்ன செய்யுது? வெளியில அடிக்குது. கும்முன்னு. நான் உள்ளே நுழையில, ஆனாலும் என்ன செய்யுது? அடிக்குது. நீங்க சில ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா வெளியில படிக்கட்டுல இருக்கும்போது அடிக்கும், குற்றாலத்துக்கு நெருங்கும் போது சாரல் அடிக்கும். அப்படித்தான் அவர் தெளிக்கப்படுற ரத்தம் உங்க மேல. நீங்க லிட்டரலான ஒரு கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள வந்துட்டீங்க.
இன்னைக்கு ஹெவனுக்குள்ள என்டர் ஆகல, கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள வந்துட்டீங்க. இப்பவே அந்த ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுது பாருங்க. இயேசுவா கம் ஆன், இயேசுவா. உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் தெளிக்கப்படுகிற ரத்தம். இயேசுவா. ஆமென். இயேசுவா. பாக் 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 பாக். ஆமென். ஓ இயேசுவா. ஹalleluya. ஓகே. ரத்தம் சிந்தினவர் அவர்தான், ரத்தத்தை தெளிக்கிறவர் அவர்தான். உங்க மேல எப்பவுமே தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதான் நான் அடிக்கடி சொல்வேன். வந்து மழை பெய்யும் போது கார்ல போயிட்டு இருக்கிறீங்க, தண்ணி என்ன செய்யுது, கண்ணாடியில படுது. ஆனா கண்ணாடியில தண்ணி படப்பட வைப்பர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே தொடச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்படித்தான் இந்த பிசாசு உங்க மேல பாவத்தை போட்டுக்கிட்டே இருந்தாலும் உள்ளவர் ரத்தம் உங்களை அப்படியே கழுவிட்டே இருக்கு. கையை தட்டு. உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாராம். இதைத்தான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தமாகுதல் வினைத்தொகை. அது ஒரு ப்ராசஸ், அது தொடர்ந்து உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அவங்க மேல அந்த இடத்துல இருக்கீங்க சார். நீங்க என்ன சார் போய் பாவ மன்னிப்பு ஜெபம், சனிக்கிழமை பாவ அறிக்கை ஜெபம்ன்றான், வெள்ளிக்கிழமை நைட்டு செத்து போன எங்க போவ நீ சார்? இங்கனுக்குள்ள ஒரு தம்மம் போட்டுட்டேன் பெட்டி கடையில, வீட்டுல போய் மன்னிப்பு கேட்கின்ற, வரவல லாரி அடிபட்டு செத்து போன எங்க போவ நீ? வீட்டுல போய் தான் நீ மன்னிப்பு கேட்க போற, இங்கனுக்குள்ளே செத்து போன எங்க போற? அப்ப பாவ மன்னிப்புன்றது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கேட்டு மன்னிக்கிறாருன்னு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு.